ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடியது உடல் அதிகமாக இருக்கக்கூடிய தொப்பை, அதனால் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கல, சுகர் பிரச்சனைகள், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை வேணும். பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும். அதே மாதிரி சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கணும். மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. உடம்புல உயிராற்றல் நன்றாக இருக்கணும். இதற்கு எல்லாமே நின்ற நிலையில் செய்யக்கூடிய பாதகஸ்த ஆசன நிலைகள் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆசனத்தோடு சேர்ந்து முத்திரைகளும் பார்க்க போகிறோம். ஸோ இதை தினமுமே காலை மாலை அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இந்த பயிற்சி பண்ணிவிட்டு பதஞ்சலி மகரிஷி அருளி அஷ்டாங்க யோகத்தில் அடிக்கடி கூடுவது இயமம் நியமம். அந்த உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம், உணவில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம், உழைப்பில் ஒழுக்கம், அந்த 3 ஊவும் சரியாக இருந்தால்தான் ஆரோக்கியமும் நான் செய்கின்ற யோக பயிற்சியினுடைய பலன்கள் கிடைக்கும். நிறைய நபர்கள் யோகாசனம் பண்ணுற சார் எனக்கு பெனிஃபிட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களை அழைத்து உங்களுடைய வாழ்க்கை முறையை சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது காலையில் 8 மணிக்கு எழுந்திருப்பேன், இரவு 1 மணிக்கு தூங்குவேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதனுடைய பலனை எதிர்பார்க்க முடியாது. இயற்கை நமக்கு அளித்தது பிரம்ம முகூர்த்த நேரம். உங்களை அதிகாலையில் 3 மணிக்கு எழ சொல்லலை, அட்லீஸ்ட் 4 to 5க்குள்ளே எழுந்துடணும். இரவு நீங்கள் நம்ம கையில், இப்போ எல்லோருடைய கையில் இருக்கக்கூடியது செல்ஃபோன். அந்த செல்ஃபோனில் நம்ம அதிகமாக அப்படியே அதிலேயே பார்த்து இரவு 12 மணி வரைக்கும் நிறைய பேர் ஃபோன் பார்க்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கு மாணவர்களுக்கு கூட ஏற்பட்டுருச்சு. ஒவ்வொரு பெற்றோர்களுமே இந்த எங்களது குழந்தைகளை அதிலேருந்து எப்படி வெளியே கொண்டு வருவது, அதற்கு என்ன வழின்னு தெரியலன்னு நினைக்கிறாங்க. இந்த யோக பயிற்சிகள் ஒன்று தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோனை சரியாக இயங்க வைக்கும். பிரெயினில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் வெளியே போயிடும். பாசிட்டிவ் தாட் கொடுக்கும். பெரியவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வை கொடுக்கக்கூடியது தான் யோகக்கலை. அப்போ இதை நீங்கள் கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டே வந்துட்டீங்கன்னா நமது நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் கரெக்டாக இயங்க ஆரம்பிச்சிடும். நரம்பு மண்டலங்கள் கரெக்டாக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு நிச்சயமாக பெரியவர்கள் கூறுவதை மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை கிடைக்கும். ஆகையினால்தான் முதல் கல்வி யோக கல்வி, அப்புறம் தான் மற்ற கல்வி எல்லாம். அப்போ இந்த பயிற்சி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு வருகின்ற அதிக உடல் எடை, அந்த உடல் எடையை குறைக்கக்கூடிய அற்புதமான ஆசனங்கள். ஒரு ஆசனம், அதே மாதிரி சுகர் வராமல் தடுக்கக்கூடிய முத்திரைகள், ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள். இந்த பயிற்சிகள் எல்லாம் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக காலை கடன்களை முடிச்சுட்டு காலையில் 4லேருந்து 7 மணிக்குள்ளே, மதியம் அதே மாதிரி ஒரு 5லேருந்து 7 மணிக்குள்ளே, மேக்ஸிமம் 6:30 மணிக்குள்ளே இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு மேட்டு விரித்து ஆசனத்துக்கு உடை அணிந்து கொண்டு பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இந்த மாதிரி நிமிர்ந்து நின்றுக்கோங்க. மனசுனால வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. இப்போ பாதகஸ்த ஆசன நிலைகள் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். சற்று உடல் பருமனாக இருக்கவங்களும் இந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல காலை அகட்டிக்கிடணும். 2 கால் அகட்டிக்கோங்க. இந்த ஆசனம் வருவதற்கு வலது கால் இடது கால் ரெண்டுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க மனசுனால். இப்போ மெதுவாக கை மேலே உயர்த்திக்கிடுறேன். ஸ்லோவாக கை மேலே உயர்த்திக்கிடுறேன். இந்த பொசிஷனில் ஒரு 5 செகண்ட் அப்படியே இருங்க. இப்போ மெதுவாக கீழே குனிங்க. ஸ்லோவாக கீழே வாங்க. முடிஞ்ச அளவு வாங்க. எந்த பொசிஷனில் முடியலையோ அந்த பொசிஷனில் அப்படியே இருந்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பண்ணுறவங்களுக்கு, இப்போ தொப்பை அதிகமாக உள்ளவங்களுக்கு எடுத்தோடனே கால் தொட முடியாது. ஒரு பொசிஷனுக்கு மேலே வர முடியலன்னா அந்த பொசிஷன்லேயே ஒரு 10 செகண்ட் இருந்துக்கோங்க. பயிற்சி பண்ண ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். முதல்ல கை மேலே உயர்த்திக்கிடுறேன். இப்போ மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கீழே குனிகிறேன். இதுக்கு மேலே முடியலன்னா இந்த பொசிஷன்லேயே 10 செகண்ட் அப்படியே இருங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது 1 மாதத்தில் மெதுவாக கால் பெருவரலை தொட முடியும். கழுத்து லூஸாக உள்ளே போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க.
இப்போ கால் ரெண்டையும் சேர்த்து பண்ண போகிறோம். அதான் பாதகாசனத்தினுடைய முழுமையான நிலை. இப்போ காலை அகட்டியிருக்கிறத 2 கால் சேர்த்துக்கிட போகிறேன். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. முதல்ல அந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது கரெக்டாக வராது. இப்போ 2 கால் சேர்த்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. கை மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளெக்சிபிலிட்டி வந்ததுக்கப்புறம் இந்த கை விரல்கள் கீழே தரையில் டச் பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம். மெதுவாக கை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். எடுத்த உடனே நீங்கள் அதுக்கு முயற்சிக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவல் 1 மாதம் 2வது மாதம் பயிற்சி பண்ணும்போது அந்த மாதிரி முடியும். இப்போ அடுத்து நம்ம 2 கணுக்காலை பிடிச்சிக்கிட்டுறேன். எப்படின்னு பார்த்துக்கோங்க. கை மேலே உயர்த்திக்கிட்டேன். மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்பிடுறேன். இந்த மாதிரி கையினால் கை பிடிச்சிக்கணும். கால் பிடிச்சிக்கோங்க. மெதுவாக தலையை கீழே கொண்டாங்க. முடிஞ்ச அளவு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை பண்ணுறேன். கால் பிடிச்சிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக நேராக வந்துடுறேன். இப்போ நார்மல் பிரீத்திங். இப்போ முத்ராஸ் பண்ணுறோம். ஆகாய முத்திரை. நடுவரல் பெருவரல் நுனி. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முத்திரை பண்ணுறவங்க தரையில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கோங்க. சுகாசனத்தில் அமர்ந்து பண்ணிக்கணும். அடுத்த முத்திரை சுமண முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. என்னோடய மையத்தில் கட்டை விரல். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை இந்த முத்திரை பண்ணுறேன். முதல் முத்திரை ஆகாய முத்திரை. நடுவரல் பெருவரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. என்னுடைய மையத்தில் கட்டை விரல். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன நாடி சுற்றி. இந்த பயிற்சி எல்லாமே நீங்கள் தரையில் அமர்ந்து சுகாசனம் இல்லை பத்மாசனத்தில் இல்லை வஜ்ராசனத்தில் பண்ணிக்கோங்க. இடது கை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரொட்டேஷனாக ரவுண்ட் தி கிளாக் முழுமையான நாடி சுற்றி பண்ண போகிறோம். லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க. ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. அதிலே மூச்சை உள்ளெழுத்துருங்க. லெஃப்டில் மூச்சை வெளியே விடுங்க. இது ஒரு சுற்று. இந்த மாதிரி ரொட்டேஷனாக மெதுவாக இந்த மாதிரி 5 சுற்று 10 சுற்று பண்ணிக்கிடணும். நேயர்களே, இன்றைக்கு செய்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி, அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. இந்த பயிற்சிகளை ஆண்கள் பெண்கள் இருவருமே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 இல்லை 5 நாட்கள் பயிற்சி வேண்டாம், 6 டேஸ்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த பயிற்சி பண்ணும் பொழுது உடல் எடை ஓவர் தொந்தி குறையக்கூடியது, சுகர் கட்டுக்கோப்புக்கு இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம், உடலில் நரம்பு மண்டலங்கள் ஜீரண மண்டலங்கள் எல்லாமே நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.